வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஜென்ரலாக ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். இப்போ நாம் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் என்னங்கிறத பார்க்குறோம். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 0 லெவல்லிருந்து ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது தான் நாம் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது காஜ் ப்ரெஷர். இதை நாம் 0லேருந்து மெஷர் பண்ண மாட்டோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள ப்ரெஷரை தான் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். அடுத்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது ஏர் நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் நாம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ 101.3 கிலோ பாஸ்கல். அடுத்து நாம் பார்க்க போகிறது வேக்கம் ப்ரெஷர். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சொன்னோம்ல, அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கீழே உள்ள ப்ரெஷரை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேக்கம் ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நாம் இந்த ஃபார்முலாவில் டினோட் பண்ணியிருக்கோம். அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறத ஃபார்முலாவில் நாம் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி இந்த டயக்ராமில் நாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு மேலே உள்ள ப்ரெஷர் காஜ் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கீழே உள்ள ப்ரெஷர் வேக்கம் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது அப்சல்யூட் 0லேருந்து அட்மாஸ்பியரிக் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுற மாதிரி இந்த டயக்ராமில் நாம் காமிச்சிருக்கோம். தேங்க்யூ.